அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பாதாம், கொஞ்சம் திராட்சை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். திராட்சை பாதாம்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கரைக்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஏதாவது பாத்திரம். நம்ம சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அதே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம பவுடராக அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 2 நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் ஸ்கிப் பண்ணாதீங்க, நட்ஸு கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா. ஆனால் வாழைப்பழம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேலாப்பில் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவை பேட்டருக்கு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு கரைச்சி பால் இருந்தால் கூட நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் இருந்தால் கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைக்கு பார்த்து சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி சேராமல் சாஃப்டாக கரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இது இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகணும். ஆனால் இதுக்கு எண்ணெய் அந்த குழியில் ஒரு பாதி அளவுக்கு விடணும், நல்லா தாராளமாக. அப்போ தான் நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா திருப்பவே முடியாது, அப்படியே ஃபுல்லாக எடுக்கும் போது உடஞ்சி வந்துடும். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சேர்த்துற எண்ணெய் மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாமல் நெய் அப்படின்லாம் கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஆனால் இந்த ரீஃபைண்ட் ஆயில் இவ்வளோ சேர்த்து இது செய்கிறதுனால அடிக்கடி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான கோதுமை மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்